அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போதை ஒழிப்பு கண்காட்சியில் இப்போ முதல்ல வந்து ஹதீஸ் இருக்குது, போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஹராமாகும். இரண்டாவது ட்ரக்ஸுக்கு வந்து நோ சொல்வோம் அப்படிங்கிற மாதிரி. மூணாவதாக இருக்கக்கூடியது வந்து ஒரு மனிதன் வந்து நல்ல செயல்களை செஞ்சு தொழுகை தர்மம் முதலிய நல்ல செயல்களை செஞ்சால் அவன் சொர்க்கத்துக்கு போவான். தவறான பாதையில் போயிட்டு இந்த மாதிரி போதைப் பொருட்களை பாவிச்சு அவன் இறுதியில் நரகத்துக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் போதை தரக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு சிகரெட் புகைக்கிறவங்களோட நுரையீரலும் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட நுரையீரலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இது. அதுக்கப்புறமா சிகரெட்டில் இருக்கக்கூடிய தீய பொருட்கள் என்னென்ன, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து இதுலேயும் அதே தான், சிகரெட்டினுடைய தீமையை விளக்கக்கூடிய விஷயங்கள் அது. எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறது, இந்த புகையினால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, மது பழக்கம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு லங்ஸை வந்து கெடுதலாக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக அதை டொபாக்கோலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த புகையினால் வந்து நம்மளோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றத்துலேயும் வந்து ஆபத்து ஏற்படுது. நம்மளோட மூளையிலையும் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் எலும்பு முறிவு, அதை போல் பல பிரச்சனைகள் ஏற்படும். அது போல் வந்து ஒரு நல்ல நுரையீரல் வந்து நல்ல மாதிரியான ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். அதே ஒரு தீய வந்து கெட்ட அந்த புகை பழக்கத்தினால வந்து அந்த ஒரு லங்ஸ் வந்து எப்படின்னா கருமை படிஞ்சு போய் அப்படி ஒரு வீணாக போன நிலைமையில் ஆகிடும். அதே போல் வந்து நம்ம மதுவும் புகையும் ரெண்டுமே சேர்ந்து எடுத்துக்கும் போது நம்மளோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் வந்து வீணாக போகக்கூடிய இதாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து அதிகமாக பாதுகாப்புக்கூடியவங்களாக இருக்கணும். இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னன்னு கேட்டால், போதையினால் இந்த சமுதாயம் எப்படி வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இது ஒரு தவறான நட்பை வச்சு நாங்கள் எடுத்துருக்குறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு சேர்றாங்க, ஆனால் அது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னா தவறான நட்பாக இருக்குது. அந்த தவறான நட்புனால அந்த போதை பொருட்களுக்கு வந்து அவங்க அடிமையாகிறவங்க. ஃபஸ்ட்டு அதை எப்படி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க. பெண்களும் அதை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த காலத்தில் வந்து நிறையா பேர் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த போதைப் பொருட்களுக்கு வந்து இதாகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, தவிர்க்க முடியாதவங்களாக ஆகுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அவங்க ஒரு தவறான நட்புனால தான் இது எல்லாத்துக்கும் அவங்களை இழுத்து கொண்டு போய் விடுது. அப்போ கடைசியில் என்ன ஆகிறாங்க, அவங்க இறந்து போகிறது தான் அவங்களோட முடிவாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்க, வேண்டாம் போதையை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். இது வந்து மதுவையும் புகையையும் பற்றி ரசூல்லா வந்து சொல்லியிருக்கிற இது எழுதியிருக்கிறாங்க. இது வந்து போதை பயன்படுத்துறதுனால என்னென்ன பாதிப்பு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டொமக் இதாகுது, பிரெயின் வந்து இதாகுது, ஹார்ட் அவங்களுக்கு இதாகி லிவர் இதாகிடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மதுவாக தான் இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே மது வச்சுருக்கோம். இது வந்து மதுனால் ஏற்படக்கூடிய ஒரு உறுப்பை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாய் எப்படி இதாகுது, அவங்களுக்கு வாயிலேருந்து அவங்க புகைப்பிடிக்கிறது, அது வயிறுக்கு போகிறது, அவங்க குடிக்கிறது அப்படின்னு கணையம் குடல்ண்டு அவங்களுக்கு எப்படி ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த பக்கம் வந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடியதுனால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. லங்ஸ் இதாகுது, ஹார்ட் டிசீஸ் வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இந்த போதையும் சிகரெட்டு இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விளைவுகள்லாம் வருது. அதனால போதையை தவிர்த்து கொள்ளுங்கள். போதை வந்து அடிமையாக்கி இது வந்து மயங்கிடுறாங்க. இது வந்து போதை அடிமையாக்கி இதை வந்து மயங்கிடுறாங்க. அதனால இதோட பாதிப்பெல்லாம் இது வந்து ஏற்படுறதுனால இது நபிசல்லாஹு சொல்லியிருக்காங்க. போதையினால பாதிக்கப்படும் முக்கிய உறுப்புகள் என்னன்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூளை வந்து பாதிக்கப்படும். அதனால பக்கவாதம், அதனால் நிறைவாற்றல் குறைவு, அதனால் நிறையா மந்தமான நிலை. அவங்களுக்கு வந்து என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அது பொறுத்து வந்து அந்த நோய்கள் வரும். அடுத்து வந்து அவங்க வந்து கணை வீக்கம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மது நம்ம குடிக்கிற மூலியமாக அந்த கணை வந்து வீக்கம் பெற்று அதோட ஆற்றலை வந்து செயலளிக்கக்கூடியதாக வந்து அந்த மது இருக்கும். அடுத்து வந்து நிமோனியா, ஆஸ்துமா, இந்த மாதிரி லங்ஸ் பிரச்சனை வந்து நிறையா, புற்றுநோய், இந்த மாதிரி விஷயம் நிறையா வரும். இந்த மூச்சுக்குழாயில் நிறையா வரும். இது வந்து மது மூலமாகவும் வரும், சிகரெட் அந்த மாதிரி புகையிலை மூலியமாக நிறையா வரும். அதுக்கப்புறம் இருதய நோய். இது வந்து என்னன்னா, சிகரெட் அடிக்கிறது மூலியமாக அந்த புகை வரும்போது இந்த இருதயம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அது வந்து ரொம்ப கரும் நிறமாக வரும். அதன் மூலியமாக மாரடைப்பு இதெல்லாம் வரக்கூடும். அதுக்கப்புறம் இரத்த நாணங்கள் விரிவாக்கும் நெரிசல். நம்ம இரத்த நாணங்கள் வந்து எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படின்னா, ஒவ்வொரு இதுலையும் அந்த அளவுக்கு வந்து ரத்தம் ஓடக்கூடிய ஒரு தன்மையாக படைச்சிருக்கான். ஆனால் இந்த மது அருந்துவதன் மூலியமாக அந்த இரத்த நாளங்களை என்ன பண்ணும், சுருக்கமாகி அந்த வந்து ரத்தம் ஓடுறதை வந்து இது பண்ணி நிறைய நோய்கள் வரக்கூடியதாக இருக்கும்.
அதே மாதிரி மது வந்து தான் என்ன பண்ணும், உடல் செரிமான பிரச்சனையை வந்து அது வந்து கோளாறு செய்யும். அது மூலயமா நீங்கள் வந்து உண்பதும் சரி பருகுவதும் சரி எதுவும் செரிமானமாக ஆகாது. அது மூலியமாக வந்து என்ன பண்ணுவோம், மனிதன் வந்து கஷ்டத்துக்கு தள்ளப்படுவோம். இதுதான் வந்து மதுவினால் ஏற்படும் விளைவுகள். அடுத்து வந்து மது என்ன அப்படின்னா, மது வந்து நாட்டிற்கும் கேடு வீட்டிற்கும் கேடு. நம்ம நாட்டிற்கு கேடு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம வீடை தான் பார்க்கணும். நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும். நம்ம மது குடித்தா அதுக்காக என்ன விளைவுகள் ஆரம்பிக்கும், நம்ம வீட்டில் உள்ளவங்களும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்களே என்ன பண்ணுறாங்க, சில ஆண்கள் வீட்டுக்கு போயிட்டு தன் சம்பாரிச்சதை கொடுக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இது மதுவின் மூலியமாக வந்து நிறையா செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதை என்ன பண்ணுறாங்க, அதனால் அவங்க வீடு வந்து எந்த அளவுக்கு ஏழ்மையில் தள்ளி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா, இப்போ உள்ள இளைஞர்கள் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து என்ன ட்ரக்ஸுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக போயிடுச்சு. இது வந்து நாங்கள் ட்ரெண்டுக்கு செய்கிறோம், அது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இது மது மட்டுமே கிடையாது. இது மூலியமாக என்ன பண்ணுறாங்க, புகையிலை பிடிக்கிறாங்க, மற்றபடி அந்த இன்ஜெக்ஷன் மூலியமாக நிறைய ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க, டேப்லெட்ஸும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கவலையை மறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செய்கிறாங்க. இது வந்து அல்லாஹும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி காட்டித்தலை. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தன் திருமறையிலே அல்லாஹ் சொல்லியிருக்கான், மது வந்து ஹராமாக்கியிருக்கான். மேலும் என்ன பண்ணுறாங்க, அந்த இளைஞர்கள் ரொம்ப போதையால் தான் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியலை. அப்படிங்கும் போது அவங்க தவறான செயல்லையும் தவறான வழியிலையும் நடக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, ரசூல்லா இதோட விளைவுகள் முன்னாடியே அறிந்த மாதிரி போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வந்து ஹராமாக்கிட்டாங்க. அவங்க அதுக்கு பின்னாடி அதோட விளைவுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே எல்லாமே ஒவ்வொரு போதை தரக்கூடிய பொருள் ஒவ்வொன்றும் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிகரெட் இருக்கும், அதுக்கு பிறகு அந்த சாராயம் இருக்கும், அதுக்கு பிறகு இது தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுதான் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு தெரியாமல் இதை தான் அதிகமாக இளைஞர்கள்லாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்காங்க. இது எல்லாமே பயன்படுத்தினால என்னென்ன அப்படின்னு பார்த்தோமா, அந்த கவர்லேயே போட்டிருக்கோம். இப்போ ஒரு சிகரெட் வாங்குறாங்க அப்படின்னா அதோடைய கவர்லேயே கவர் பண்ணியிருப்பாங்க, அதனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுலையுமே எழுதியிருப்பாங்க, இதை வந்து குடிச்சிட்டு வாகனம் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடியே எழுதியிருப்பாங்க. விளைவுகள்லாம் அதில் கொடுத்தது பிறகுமே இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை அருந்தக்கூடியவங்களாம் இருக்காங்க. இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மது அருந்துனா கண்ணெல்லாம் சிவப்பாகக்கூடியதாக இருக்குது. அதற்கு பிறகு அதை சிகரெட் புகை பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோல் நோயெல்லாம் வருது, அதே மாதிரி மாரடைப்பு வருது. இந்த இளைஞர் சமுதாயம் வந்து அதிகமாக குடிக்கிறதுனால அவங்களுக்கு இளம் வயதிலேயே அவங்களோட உறுப்புகள்லாம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து தடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே வந்து ரசூலுல்லாஹ் இதெல்லாம் தடை செஞ்சுட்டாங்க. போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தடை செய்யப்பட்டது, ஹராமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடியே அது எல்லாமே தடை செஞ்சுட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேண்டாம் போதை. போதை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மது மட்டும் தான் போதை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. போதையாக தரக்கூடிய இந்த கூலிப் யூஸ் பண்ணுறாங்க, சிகரெட், புகையிலைங்கிற போய்க்கிற எல்லாமே என்ன தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போதையும் தரக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல போதை ஃபஸ்ட்டு அருந்துறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்ப அவங்களுக்கு என்ன இனிமையாக தான் இருக்கும். போக போக தான் என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே அரிக்கப்பட்டு லாஸ்ட்டாக மரணம் என்ற ஒன்றில் வந்து இருப்பாங்க. உடனே அவங்கள்ட்ட போய் எதுக்கு குடிக்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உடனே வலியமாக இருக்க குடிக்கிறேங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்கவுங்க தாய் பெற்றெடுக்கிற அந்த பிரசவ வலியை விட அதிகமான வலி அவங்களுக்கு எந்த நேரத்துலையுமே ஏற்படுத்துறது கிடையாது. ஆனால் இதனால தான் என்ன பண்ணுறாங்க, போதை ஃபஸ்ட் நேரத்தில் அவங்களுக்கு ஆரம்ப நேரத்தில் வந்து குடிக்கும் போது அவங்களுக்கு இனிமையாக தான் இருக்கும். லாஸ்ட்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க உடம்புலேயே ஃபுல்லாக அழிச்சு மரணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு ஆண்கள் மட்டும் தான் குடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஆண்கள் மட்டும் அடிமையாக கிடையாது, பெண்களும் கூட என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக அதில் அடிமையாகக்கூடியதாக இருக்காங்க. இந்த இடத்துல எப்படி அவங்க உடம்பு பார்ட்ஸ்லாம் வீணாக போகும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இங்கே அவங்களுடைய உடம்பு ஃபஸ்ட்டு குடிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன ஆயிடாது, அவங்களுக்கு வந்து ஃபேஸ் எல்லாமே உடனே மாறிடாது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அருந்து தான் என்ன ஆகும் அவங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இது அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புகையிலையில் வந்து பார்க்க குடிக்கும் போது வெறும் நெருப்பை பற்றி அவங்க குடிச்சிடுறாங்க, அதில் புகை விடுறாங்க, அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அதில் 400க்கும் மேல் அதிகமான நச்சு ரசாயனங்கள் இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இது எதற்காக தயாரிக்கப்படுதுன்னா அவங்களோட பிஸ்னஸ்க்காக, அவங்களோட லாபத்துக்காக என்ன செய்கிறாங்க, மனிதர்களோட உடல் நலத்தை கூட எந்த இதுவுமே கேர் பண்ணாமல் அவங்க செய்கிறாங்க. இது ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பிஸ்னஸ் தான் இருக்குது. ஆனால் அது தெரியாமல் என்ன செய்கிறாங்க, இளைஞர்கள்லாம் இதை அருந்துறாங்க. இது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, நான் தன்னோட பணத்தையும் வீணாக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அது வந்து ஒரு அடிக்ஷனாக இருக்குது. ஒருத்தரை சாப்பிட்டுட்டு விட்டுடலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, தண்ணி அடிக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் டிசைன் செஞ்சுருக்கு. எதுக்காக அப்படின்னா அவங்களோட வியாபாரத்துக்காக. அதை மனசில் வச்சுட்டு நம்ம அதை கைவிடக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மொதல் விஷயம் இது லங்ஸை தான் பாதிக்குது. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லாஹ் நம்மளோட ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் அவ்வளோ அழகான படைப்பாளனாக இருந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் அவ்வளோ அழகாக படைச்சிருக்கான்.
அப்படி இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த போதைப் பொருட்களால் நான் எப்படி இருந்தேன், என் இந்த மாதிரி உறுப்புகளை எப்படி என்னை ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுமே கண்டிப்பாக சொல்லும். அந்த அளவுக்கு தான் எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்படுது. இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அமானிதமாக இருக்குது. அல்லாஹ் மறுமை நாளில் கண்டிப்பாக நமக்கு கொடுத்த இந்த உடல் உறுப்புகளை பற்றி கேட்பான். அப்படி இருக்கும்போது இதை நம்ம வீணாக்கணும் அப்படின்னா நம்ம தான் மறுமையில் போய் பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.